அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர். உயிர்த்த ஞாயிறு கைதுகள் நாட்டை விட்டு தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதியின் மகன். சிறுவனுக்கு அதிக கட்டண மறவீடு செய்த தனியார் பேருந்து நடத்துனருக்கு ஒரு வார பணித்தடை. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை எதிரொலி. மசகு எண்ணெய் விலை அதிரடி சரிவு. உலகம் எபோலா வைரஸ் தொற்று. ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பு. முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவம்சம் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவம்சம் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாகியிருந்த நிலையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அகிலவிராஜ் காரியவம்சம் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி செயலகத்திற்கு ஊழியர்களை நியமித்தமை மற்றும் அவர்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிப்பதற்காகவே அகிலவிராஜ் காரியவம்சம் அழைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகன் தகாம் சிறிசேனவும் அவரது மனைவியும் நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன. தகாம் சிறிசேன மற்றும் அவரது மனைவியின் குடும்பத்தினருக்கு எதிராக 500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வரி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அவர் நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த செய்தியை வெளியிட்ட ஊடக நிறுவனத்திடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பேசியுள்ள உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பிரபல அரசியல்வாதியின் மகனும் தொடர்பு இருப்பினும் இந்த மோசடியில் பிரபல அரசியல்வாதியின் மகனும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 2019 ஆண்டு ஏப்ரல் 21 தேதி இலங்கையில் நடைபெற்ற ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெயவர்தன, பூஜித ஜெயசுந்தர, ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோர் பிரதிவாதிகளாக இருந்த நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகன் தொடர்பில் பரவும் தகவல் மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரம் போன்ற விடயங்களினால் மைத்ரிபால சிறிசேன பெரும் குழப்பத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடமராட்சி கிழக்கு தனியார் போக்குவரத்து சங்கத்திற்கு உட்பட்ட நடத்துனர் ஒருவர் 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவன் ஒருவனுக்கு முழு ஆளிற்கான பணம் அறவீடு செய்வதற்காக ஒரு வார பணி தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடத்தனையில் இருந்து மருதங்கேணி சென்ற 10 வயதுடைய சிறுவன் ஒருவனுக்கு வடமராட்சி கிழக்கு தனியார் போக்குவரத்து சங்கத்தினதும் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினதும் கட்டுப்பாட்டை மீறி வயது வந்தோருக்கான முழு தொகை பணம் அறவிட்டதற்காக குறித்த சிறுவனின் தந்தை வடமராட்சி கிழக்கு தனியார் போக்குவரத்து சங்கத்திடம் முறையிட்டதன் பிரகாரம் சங்கம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் குறித்த போக்குவரத்து நடத்துனர் சிறுவனுக்கு முழு கட்டணம் அறவிடப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு ஒரு வாரங்கள் நடத்துனர் பணியில் ஈடுபடுவதற்கு தடை விதித்துள்ளது. இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பேருந்தானது மருதங்கேணியில் இருந்து குடத்தனை செல்வதற்காக முழு ஆளுக்கான தொகையை 108 ரூபாயும் சிறுவர்களுக்கு 54 ரூபாயும் அறவிட்டிருந்தது. ஆனால் தனியார் போக்குவரத்து சேவை பேருந்துகள் இருவருக்கும் அதே அளவு தூரத்திற்கு 140 ரூபாய் வீதம் அறவிட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து உயர்வை கண்டு வந்த சர்வதேச மசகு எண்ணெய் விலை தற்பொழுது திடீரென கணிசமாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. மத்திய கிழக்கின் முக்கிய கடல் வழியான ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே விரைவில் ஒரு சுகமமாக உடன்பாடு எட்டப்படலாம் என உயர் அதிகாரியொருவர் வெளியிட்ட தகவலே இந்த விலை சரிவிற்கு முதன்மை காரணமாக கருதப்படுகின்றது. WTI ரக மசகு எண்ணெய் அமெரிக்க சந்தையில் எண்ணெய் விலை ஒரே அடியாக 5% வரை சரிந்து தற்பொழுது பீப்பாய் ஒன்று $76.32 பதிவாகியுள்ளது. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் சர்வதேச அளவுகோலாக கருதப்படும் எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்று $80 குறைந்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்படவுள்ள இந்த ஒப்பந்தம் சாதகமான சூழல் உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் நிலவி வந்த பதற்றத்தை தணித்து எண்ணெய் வர்த்தகத்தில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கொங்கோ ஜனநாயக குடியரசில் வேகமாக பரவி வரும் எபோலா நோய் தாக்கத்தினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1700 கடந்துள்ளது. மே 15ஆம் திகதி இந்த நோய் தாக்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது முதல் இதுவரை 3802 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 1707 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரலாற்றில் இரண்டாவது மிகப்பெரிய மற்றும் மிக வேகமாக பரவும் இந்த எபோலா பரவலுக்கு அரிய வகை புண்டிபுகியோ வைரஸே காரணமாகும். இதற்கு இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ அல்லது சிகிச்சைகளோ இல்லாத நிலையில் பரிசோதனை நிலைமையில் உள்ள மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை பயன்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது கிழக்கு இதுரி மாகாணத்திலேயே 90% பாதிப்புகள் பதிவாகியுள்ள போதிலும் கிசாங்கனி நகரம் உட்பட மேலும் 5 மாகாணங்களுக்கும் தொற்று பரவியுள்ளது. இதுவரை 100க்கும் மேற்பட்ட சுகாதார பணிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயுத குழுக்களின் வன்முறைகள், நிதியுதவி பற்றாக்குறை மற்றும் கொடுப்பனவு நிலுவைகள் காரணமாக சுகாதார பணியாளர்களின் போராட்டங்கள் என்பன நோய் கட்டுப்பாடு நடவடிக்கைகளுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளன. அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர். உயிர்த்த ஞாயிறு கைதுகள் நாட்டை விட்டு தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதியின் மகன். சிறுவனுக்கு அதிக கட்டண மறவீடு செய்த தனியார் பேருந்து நடத்துனருக்கு 1 வார பணித்தடை. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை எதிரொலி. மசகு எண்ணெய் விலை அதிரடி சரிவு. உலகம் எபோலா வைரஸ் தொற்று. ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பு.